ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான பசலைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு பசலைக்கீரை எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் 200 பருப்பு எடுத்துருக்கேன், துவரம்பருப்பு. உங்களுக்கு எந்த அளவுக்கு பருப்பு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கிட்டு, பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்து 2 சில் தேங்காய், 5 பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி குறைன்னு அரைச்சிக்கோங்க. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் வெட்டி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சு அந்த பசலைக்கீரை சேர்த்துக்கோங்க. கீரை ரொம்ப நேரம் வேக விடாண்டாம், ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே போகும். கீரை சீக்கிரம் வெந்துடும். கீரையை சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க நல்லா. கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இரும்பு சத்து இருக்குது. அடிக்கடி சாப்பாடில் சேர்த்துக்கோங்க. இது சின்ன குழந்தைகளுக்கு அடிக்கடி வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. சின்ன ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சு தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து சாம்பார் வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதுவும் பசலைக்கீரை சாம்பார். ஜாரில் தண்ணி சேர்த்து அதை கழுவி அதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே ஃபஸ்ட்டு பருப்பு வேகிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலா வாடை. ஒரு வானல் எடுத்து வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சப்புறம் 3 காய்ந்த மிளகாய் பிச்சு சேர்த்துக்கோங்க. அந்த காய்ந்த மிளகாய் எண்ணெயில் சேர்த்தோன்னே அப்படியே அந்த மணம் அப்படியே ஒரு மணம் மணக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க, பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தாளித்ததை குழம்புல சேர்த்துக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான பசலைக்கீரை சாம்பார் ரெடி. இது சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, அப்புறம் பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.